உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் பகுதியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் திலீபன் ரமேஷ் மற்றும் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக மண்டல செயலாளர் பிரபாகரன், மண்டல துணை செயலாளர் அரசு, பொறியாளர் அணி மாநில துணை செயலாளர் பெல் சந்திரசேகரன், இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாநில துணை செயலாளர் புரோஸ்கான் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். தொடர்ந்து மாவட்ட செய்தி தொடர்பாளர் ரவிவர்மா, மாவட்ட துணை செயலாளர்கள் சிறுத்தை குணா, பீர் முகமது, வழக்கறிஞர் ராஜ்குமார், பொன் இளங்கோ ஆகியோர் அறிமுகப்படுத்தப்பட்டனர். இந்த நிகழ்வில் நிர்வாகிகள் விஜயபாலு, பாலகிருஷ்ணன், வீரமணி, வழக்கறிஞர் தீனா, தொழிற்சங்க நிர்வாகிகள் பெல்ராம், லட்சுமணன், மகளிரணி நிர்வாகி சாவித்ரி, நகர செயலாளர் ராமானுஜம், வேங்கை பெரியசாமி, கடல்மணி, அசோக் மேத்தா, முருகேசன், ராஜேந்திரன், இன்பராஜ், சிறுத்தை பொன்னுசாமி, கதிரவன், அரியமங்கலம் ரவி, சக்திவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் சூனாம்பேடு கிராமத்துக்கு வரும் 8ஆம் தேதி வருகை தரும் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களை வரவேற்பது குறித்தும் கட்சி ஆக்கப்பணிகள் குறித்தும் மாவட்ட செயலாளர் புகழேந்தி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தலைவர் வருகையை சிறப்பாக வரவேற்பது குறித்தும் சுவர் விளம்பரங்கள், கொடி, பேனர் உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகள் செய்வது குறித்தும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் புரட்சிமாறன், தமிழ் விரும்பி, புகா, ஓபியன், சிம்பு, குணசேகரன், முரளி, துரையரசன், மனோஜ், ரஞ்சித், அன்பு, குணா, சுந்தர், வேலுமணி, தமிழ்மாறன், ரமேஷ், குமரேசன், ரகு, இரும்புலி, சந்தோஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செங்கம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் ராஜாவிற்கு கட்சி நிர்வாகிகள் சால்வி மற்றும் மலர் மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் கீழ்பினாத்தூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் வளர்மதி, தொழிலாளர் விடுதலை முன்னணி டாஸ்மாக் மாநில துணை செயலாளர் ரத்னம், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாவட்ட துணைத் தலைவர் ராஜகோபால், வழக்கறிஞர் அணி மாவட்ட செயலாளர் மணியரசன், ஒன்றிய துணை செயலாளர் அறிவுச்செல்வன், நகர துணை செயலாளர் சத்யராஜ், ஒன்றிய அமைப்பாளர் பிரபாகரன், ஒன்றிய துணை அமைப்பாளர் தலித் சரத் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஸ்ரீபன், கிங்ஸ் அமுதன், காயம்பட்டு முகாம் நிர்வாகிகள் பிரபாகரன், திருவேங்கடம் சேகர், இளையராஜா, முனியன், அம்பேத்கர், சிவா, பாண்டியன், சுரேஷ் பாபு, சாரதி, டார்வின், பிரபாகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருநாவலூர் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள சேந்தமங்கலம், வண்டிப்பாளையம், திமிரெட்டிப்பாளையம், வானம்பட்டு, மாரனோடை உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடுகள் ஒதுக்கீடு செய்யக்கோரி ஒன்றிய அலுவலர் செந்தில் முருகனிடம் விசிக மாவட்ட செய்தி தொடர்பாளர் கனக அன்பேத் மனு அளித்தார். அப்போது தொகுதி செயலாளர் சேரன், திருத்தமலை வண்டிப்பாளையம் கிளை செயலாளர் மணிகண்டன், சேந்தமங்கலம் செல்வகுமார், பாலமுருகன், கார்த்திகேயன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட செங்காடு ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் செஞ்சிராணி கவாஸ்கர் மற்றும் துணைத் தலைவர் சுதாகர் ஆகியோர் ஊராட்சியில் மேற்கொள்ள வேண்டிய பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை முறையாக நிறைவேற்றாமல் நிதி கையாடலில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டும் இதுவரை எந்தவித நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து விசிக ஒன்றிய கவுன்சிலர் தியாகராஜன் ஏற்பாட்டில் ஸ்ரீபெரும்புத்தூர் பெருநிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் மீனகா தேவி கோமகன், கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களின் வழிகாட்டுதல்படி எங்கெல்லாம் அநீதி இருக்கிறதோ அங்கெல்லாம் போராடும் களத்தில் விடுதலை சிறுத்தைகள் இருப்பார்கள் என்ற அடிப்படையில் இன்றைக்கு திருப்பெரும்புதூர் கவுன்சிலர் பகுதியான செங்காடு கிராமத்தில் பல கோடி ரூபாய் ஊழல் நடத்தி கொண்டிருக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் செஞ்சிராணி கவாஸ்கர் மற்றும் அதற்கு துணையாக நிற்கும் துணைத் தலைவர்
சுதாகர் உள்ளிட்டோரை கண்டித்து இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக ஆட்சியர் உட்பட அடிமட்டத்தில் இருக்கும் அத்தனை நிர்வாகிகளுக்கும் அரசு அலுவலர்களுக்கு நாங்கள் எங்களுடைய அந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். அது தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் அது எந்தெந்த இடத்தில் என்னென்ன ஊழல் நடந்திருக்கிறது என்று எழுத்துப்பூர்வமாக கொடுத்திருக்கிறோம். இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் இந்த பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் செங்காடு கிராமத்தை சார்ந்த செங்காடு பகுதியை சார்ந்த ஒன்றிய கவுன்சிலர் தியாகராஜன் அவர்கள் மீது குற்றச்சாட்டை முன்வைத்து இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளை ஒருங்கிணைத்து இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வெகு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. அவர்கள் முன்னிலையும் செஞ்சிராணியை கண்டித்து, அதாவது ஊராட்சி மன்ற தலைவர் செஞ்சிராணி என்றாலும் அவருடைய கணவரின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது என்பது மாவட்ட ஆட்சியருக்கு நன்றாகவே தெரியும். இதை சொல்லிதான் தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இந்த ஊழல் சம்பந்தமாக உடனடியாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலம் நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் நம்புகிறோம். அவர்களுக்கு இந்த கண்டன உரையை நாங்கள் கண்டனமாக தெரிவித்துக் கொள்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விசிக மாவட்ட செயலாளர் இலா சிலம்பரசன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் சிந்தனை வளவன் ஆகியோரை வேர்களை தேடி நிகழ்ச்சியின் வாயிலாக SV பாளையம், ஊராங்கனி, சிட்டதாங்கல், மல்லாபுரம், பாவளம், விரியூர், குளத்தூர் உள்ளிட்ட கிராமமாக சென்று அறிமுகம் செய்து வைக்கும் கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கல்வராயன்மலை ஒன்றிய செயலாளர் கள்ளிப்பட்ட கண்ணன், வழக்கறிஞர் கண்ணன், பூட்டை காந்தி, செல்வம், பாலப்பட்டு ராஜேந்திரன், கோவிந்தராஜ், சங்கராபுரம் நகர பொறுப்பாளர் ராமச்சந்திரன், செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா கம்பத்தில் தலித் இளைஞர் வைரஹரிஸ் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்யக்கோரி உத்தமபாளையம் பைபாஸ் திடலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கம்பம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் அய்யூப்கான் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அமைப்பு செயலாளர் எல்லாளன், பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சுசி, தமிழ் பாண்டியன், ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் குழந்தைராஜ், முன்னாள் தேனி திண்டுக்கல் மண்டல செயலாளர் தமிழ்வாணன், மகளிரணி மாநில துணை செயலாளர் சுருளி, பெரியகுளம் ஆண்டிப்பட்டி மண்டல துணை செயலாளர் நாகரத்னம், மாவட்ட பொருளாளர் ஆரோக்கியசாமி, செய்தி தொடர்பாளர் பெர்க்மென்ஸ் மற்றும் அன்பு, வடிவேல், ஆபிரகாம், மாவட்ட துணை செயலாளர்கள் அண்ணாதுரை, முருகேசன், தேவாரம், செல்வம், கவிதா, நிர்வாகக்குழு உறுப்பினர் பச்சையப்பன், மோகன், மது, தொல் தளபதி ஆண்டனி, பேரூர் செயலாளர் முத்துராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வைரஹரிஸ் என்பவரை, பட்டியலத்தைச் சேர்ந்த வைரஹரிஸ் என்பவரை சாதி வெறி கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்தி 2 கைகளிலும் பலத்த காயம், தலையிலும் பலத்த காயம். அவர் கராத்தே பயின்றதனால் அதை தடுத்து உயிர் பறித்திருக்கிறார். அந்த கொலைவெறி தாக்குதல் நடத்துவதற்கு உடந்தையாக இருந்தவர் சரண்யா. அந்த சரண்யாவை கைது செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் தேனி ஒருங்கிணைந்த மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், மண்டல செயலாளர், துணை செயலாளர்கள் கலந்து கொண்டு அந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு அந்த சரண்யாவை கைது செய்யவில்லை என்றால், சரணிகாவை கைது செய்யவில்லை என்றால் தேனி மாவட்டம் முழுமையாக மறியல் நடத்தி அரசுக்கும் காவல்துறைக்கும் உணர்த்துவோம் என்று தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம்பேட்டையில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட விசிக மண்டல துணை செயலாளர் செல்வமணி, சிதம்பரம் தொகுதி மாவட்ட செயலாளர் பூவாளி தமிழ் வளவன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மண்டல செயலாளர் செல்லப்பன், மண்டல துணை செயலாளர் தடா கதிரவன், முன்னாள் மாவட்ட செயலாளர் பால அரவாளி, மாவட்ட பொருளாளர் முருகானந்தன், செய்தி தொடர்பாளர் சரத்தரன், மாவட்ட துணை செயலாளர்கள் ஆதிமூலம், கமல்ராஜ், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் நாகராணி, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் இந்திரா காந்தி, மாவட்ட குழு உறுப்பினர்கள் ராஜராஜன், ராஜசேகர், மாநில நிர்வாகிகள் குறிச்சி வளவன், நீதி வளவன், முகமது அய்யூப் ராஜா, ரவிவர்மன், பன்னீர், சிதம்பரம் நகர செயலாளர் பாவனன்,
கிள்ளை நகர செயலாளர் விசு, ஒன்றிய செயலாளர்கள் சந்தனகுமார், இளம்வழுதி, அருண், ரஜினி, தொகுதி துணை செயலாளர் ராஜேஷ், ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் இளவரசு, மாவட்ட அமைப்பாளர்கள் மின்னல் சிவராஜ், தமிழ்மரவன், ஆற்றல் அரசு, தெய்வநாயகம், தேசிங்கு, முகிலன், விநாயகம், சுபாஷ், ஒன்றிய துணை செயலாளர் சமத்துவ வளவன், முகாம் செயலாளர்கள் மதன், இளையராஜா, மகளிர் விடுதலை இயக்க சிதம்பரம் நகர துணை செயலாளர் ஞானவள்ளி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகை கிராமத்தில் 28 ஆண்டுகளுக்கு முன் தலித் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்ட நிலையில் நிலத்தை அளந்து தரக்கோரி அப்பகுதி மக்கள் விசிகாவினருடன் கள்ளக்குறிச்சி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கிராமத்தில் ஊராட்சி மன்ற உறுப்பினர் ஜெய்தீப், விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த சஞ்சீவி, ஜெகதீசன், சஞ்சீவ் காந்தி உள்ளிட்ட ஏராளமானோரும் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,